நிற்கிறார், நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅதனகஹு அவர்களை கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்கிறார்கள். வஜஅல யப்கி குல்ல வாஹிதின் மின்ஹுமா ரெண்டு பேருமே அழுகிறார்கள். இதுதான் அந்த நாதாக்கள் செய்த வேலை. கண்மணி நாயகத்தால் உருவாக்கிவிடப்பட்ட ஷேகுமார்களுடைய புனித பாரம்பரியத்தில் வந்தவர்கள். உடனே அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களாம், நீ அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட்டும் ஏன் இந்த பிரியங்களிலே ஈடுபட்டாய்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேள் என்று பாவ மன்னிப்பை கேட்க சொல்லுகிறார்கள். பாவ மன்னிப்பை கேட்கிறான், பாவத்தை விட்டும் பரிசுத்தத்தை பெறுகிறார். அவரை பற்றி சொல்கிறார்கள், ஹத்தா தஅல்லமல் குர்ஆன வ அஹத ஹல்லம் மினல் குர்ஆனி ஹத்தா சார இமாமன் ஃபில் இல்மி. அவர் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார், குர்ஆனுடைய இல்ம் அவருக்கு கிடைக்கிறது. கிராஅத்தினுடைய இமாம்களில் ஒரு இமாமாக அந்த இசைக்கருவிகளை வைத்து இசைத்தவர் மாறுகிறார் என்றால், அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாலிப கூட்டங்களை பார்க்கிறோம், நம்முடைய வாலிப கூட்டங்களை பார்க்கிறோம். நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, வீட்டிலே இருந்து இசை கேட்ட காலம் மாறியது. அல்லாஹ் நமக்கு கருவிகளை தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி, நிஅமத்துகளை தந்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி ஹராமாக்கப்பட்ட சினிமா கான பாட்டுக்கள், ஹராமான கவிதைகள், ஹராமான மியூசிக்குகள், இவைகளை பஸ்ஸில் செல்வதிலிருந்து, நடந்து திரிவதிலிருந்து, உறங்குகின்ற சமயம் வரையிலும் தன்னுடைய காதுகளிலே வைத்துக் கொண்டு நடக்கிறார்களே நம்முடைய வாலிப மக்கள். குர்ஆனை கேட்ட காலங்கள் மாறிவிட்டது. பாட்டுக்களுடைய உலகத்திலேயே ஊறி திளைப்பதை பார்க்கிறோமே. இந்த காலகட்டத்தில் ஜாதானையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நினைத்து நாம் பாடுவோம். ஃபஹுது பியதி யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கரங்களை பிடியுங்கள், எங்களுடைய வாலிப மக்களுடைய கரங்களை பிடியுங்கள். ஃபசாதிலே, ஃபித்னாவிலே, ஹராமாக்கப்பட்டவைகளிலே அது ஹராம் என்று கூட தெரியாமல் தன் வாழ்நாளை அர்ப்பணம் செய்கிறார்களே, அவர்களை பரிசுத்தப்படுத்து மக்கா தந்த மாமாணிக்கமே. அருமையான சகோதரர்களே, பாவங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டு விட்ட காலம். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார்களாம், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என் பாவம் செய்வதை விட்டும், இன்றைக்கு எல்லாரும் அதைத்தானே சொல்லுகிறோம், பாவத்தை விட்டும் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா சொல்லுங்கள். பாவம் செய்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. பெரும்பாவங்கள் அல்ல, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது ஊரையும் எல்லா ஊர்களையும் பெரும்பாவங்களை விட்டாவது தமிழ்ந்து வாழும் சூழ்நிலையையும், சிறுபாவங்களை விட்டும் தௌபா செய்கிற பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஒரு மனிதர் வந்து இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அன்பு பெரியாரே, பாவத்தை விட்டும் தவிழ்ந்து கொள்வதற்கு ஏதாவது பாதை இருக்கிறதா சொல்லுங்கள். அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்களாம், நீங்க 5 விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், இது நமக்கும் படிப்பினை, நமக்கும் இது ஒரு படிப்பினையாக அமையட்டும். 5 விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பாவத்தை விட்டும் பரிகாரம் கிடைக்கும். 5ஐ சொல்லுங்கள். சொன்னார்களாம், ஃபைதா அரத்தான் தஅசியல்லாஹ ஃபலா தஅகுல் ரிஸ்கா. அல்லாஹ்வுக்கு நீ பாவம் செய்யதுக்கு நாடுனா அவனுடைய ரிஸ்க நீ சாப்பிடாத. முதலாளிக்கு பாவம் செய்கிறோம், இனி இவன் வேலைக்கு வேண்டாம், இவனுக்கு மாறு செய்வதற்கு என்ன வருகிறது, இவன் வேலை செய்து இவன் காசை வாங்கி இவனுக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். இது நியாயமான கோரிக்கை. அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிட்டு விட்டு அவனுக்கு பாவம் செய்ய நாடாதே. அல்லாஹ்வுடைய ரிஸ்க்னா நாம சம்பாதித்ததும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான், வாப்பா தந்தாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான், அன்பளிப்பு தந்தாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான், உலகத்தில் எது கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். வந்த மனிதர் கேட்டாராம், ஃபமின் ஐன ஆக்குலு வ குல்லு மா ஃபில் அர்தி மின் ரிஸ்கி. நான் எதை சாப்பிடுறதுக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உணவுகளும் அல்லாஹ்விற்குரியதல்லவா? உடனே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், யா ஹாதா அஃபயஹ்சுனு அன் தஅக்குல ரிஸ்கஹு வ தஅசியஹு. அவனுடைய உணவையே சாப்பிட்டு விட்டு அவனுக்கு மாற்றம் செய்ய நாடுகிறீரா? வேண்டாம். சரிதான்,
இரண்டாவது விஷயத்தை சொல்லுங்கள் என்றதும் வைதா அரத்தான் தாசியஹு ஃபலா தஸ்குன் ஷைஅம் மின் பிலாதிஹி, நீ அவனுக்கு மாற்றம் செய்ய நாடுனா அவனுடைய பூமியில எங்கே நீ வாழாத, வேற எங்கேயாவது போய் பாவம் செய். நாம சொல்லுவோம் இல்ல, அவன் வீட்டுல இருந்துட்டு அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, வெளியில வேணா வரலாம். அவர் கம்பெனியில இருந்து அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது, வெளியில வந்து வேலை தேடும். அவர் கம்பெனியில இருந்துகிட்டு அவற்றை சம்பளம் வாங்கிக்கிட்டு வேற வெளியில வந்து வேலை தேடுவது நியாயமல்ல என்பார்கள். அதே போன்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவன் பூமியில இருந்து அவனுக்கு மாற்றம் செய்யாதே. இந்த மனிதர் என்ன கேட்டிருப்பார், பூமி முழுவதும் அவன் பூமி, அவனுடைய இடமாக இருக்க நான் எங்கே என் காலை வைப்பது, ஒரு காலையாவது நின்றேன். ஆனா அல்லாஹ்வுடைய பூமி அல்லாமல் இன்னொரு இடம் எனக்கு இருக்குமா? உடனே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், அவனுடைய பூமியில இருந்து கொண்டு அவனுக்கு நீங்கள் பாவம் செய்ய நாடுகிறீர்களா? அது தேவையில்லை. மூன்றாவது விஷயத்தை சொல்லுங்கள். இதா அரத்தான் தாசியஹு வ அன்த தஹத ரிஸ்கிஹி வ ஃபீ பிலாதிஹி, நீ பாவம் செய்ய நாடுனா அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் பாவம் செய். அவன் பூமியில இருக்குது இருக்கட்டும். இப்ப நாம முதலாளிக்கு அநியாயம் செய்யதா இருந்தா அவர் கண்ணு முன்னால செய்ய மாட்டோம். அவர் இல்லாத நேரத்தில் ஏதாவது சேட்டை, ஏதாவது தவறுகளை நாம் அரங்கேற்றலாம். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவன் பூமியில அவன் ரிஸ்கையை சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கு மேலையும் நீங்க பாவம் செய்யணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது, அவன் பார்க்காமல் ஒரு பாவத்தை செய்து விடுங்கள். இப்பொழுது அந்த மனிதர் கேட்டார், கைஃபஹாதா, எப்படி என்னால் முடியும்? அவனுடைய கண்காணிப்பு இல்லாத இடமே உலகத்திலே இல்லையே என்றதும் நான்காவது செய்தியை சொல்லுங்கள் என்றதும் சொன்னார்களாம். சரி, அவன் பார்த்துட்டு போறான், பாவம் செய்யலாம் என்று நீ நாடினால் கடைசி நேரம் மலக்குல் மௌத் உன்னிடத்தில் வருகிறவரை பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் பிற்படுத்திக்கிடுங்கோ, நான் தௌபா செய்து விடுகிறேன் என்று சொல்வதற்கும் அந்த நேரத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கும் உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் பாவம் செய். அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ் பார்க்க பாவம் செய்கிறாய், எல்லாம் நடக்குது. கடைசி கட்டத்தில் கர்கரா வரைக்கும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலாம். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்வதற்கல்ல, ஒரு 5 செகண்ட் நான் ஒரு இஸ்திக்ஃபார் செய்து கொள்கிறேன் என்று உனக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றதும், அது எப்படி முடியும்? வருபவர் நம்மிடத்தில் கேட்டுவிட்டா வருவார், கேட்டுவிட்டார் ஊகை வாங்குவார், எனக்கு இடம் தருவதற்கு அவர் காத்துக் கொண்டிருப்பாரா? படைத்தாலும் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய நேரம் வந்து விட்டால் ஒரு நிமிட நேரம் அல்ல, ஒரு செகண்ட் நேரம் அல்ல, ஒரு மைக்ரோ செகண்ட் நேரத்தை அல்லாஹ் பிற்படுத்த அனுமதிக்கவே மாட்டான். உடனே அவர்கள் சொன்னார்கள், 5வது விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள். சரி, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் தப்பிட்டான், அவர் ரூஹ வாங்கிட்டார், பாவத்தொழிலேயே வாழுகிறாய். நாளை ஜபானியாக்கள் என்று நரகத்தினுடைய காவலாளிகள் மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தில் போய் சொல், என்னுடைய பாவத்துக்காக வேண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உலகத்தில் உள்ள அதிகாரிகளை பார்த்து லஞ்சம் கொடுப்பதை போன்று அங்கு ஏதாவது உனக்கு செய்ய முடியுமா? அப்பொழுது நீ பாவம் செய். நாம் நம்மை சிந்திப்போம், இப்பொழுது நம்முடைய நிலைக்கு வருவோம். அல்லாஹ்வுடைய பூமியை விட்டும் வேறொரு இடத்திற்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அல்லாமல் வேறொன்றை சாப்பிட முடியாது, அல்லாஹ் பார்க்காத இடத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, மலக்குல் மௌத்திடத்திலே பேச முடியாது, பார்க்க முடியாது, ஜபானியாக்களிடத்தில் நம்மோடு உரையாட முடியாது. இப்பொழுது அந்த நபர் சொன்னார், அன அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி வலஸிமஹு அல் இபாதா ஹத்தா ஃபரகல் மௌத் பைனஹுமா. இவர் அல்லாஹ்வுடைய பயத்தில் இருந்தார். நம்மை நாம் சிந்திப்போம், இந்த வாழ்க்கையின் கட்டத்தை, இந்த 5 அம்ச திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். பாவம் நடக்கிறதா பார்ப்போம். உலகத்தில் அற்ப சம்பளத்திற்காக வேண்டி நம்முடைய எஜமான